فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஏதாவது உங்களிடம் கேள்விகள் இருக்கின்றதா? அப்படி இல்லாவிட்டால் படிங்க, ஆயத்து படிங்க. 5வது சூரா 101வது வசனம். 5வது சூரா 101வது வசனம். சரி. ஈமான் கொண்டவர்களே, தேவையின்றி கேள்விகள் கேட்காதீர்கள். உங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டு விடுமானால் அது உங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும். மேலும் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் வசனங்கள் குறித்து நீங்கள் விளக்கம் கேட்பீர்களேயானால் அத்தாட்சிகள் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அல்லாஹ் மன்னித்து விட்டான். என்ன படிச்சீங்க? மேலும் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் வசனங்கள் குறித்து நீங்கள் விளக்கம் கேட்பீர்களேயானால் அத்தாட்சிகள் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிகவும் பொறுமையாளன். இப்போ இந்த ஆயத்து நிறைய படிச்சிருப்பீங்க எல்லோரும் இதை ஒழுங்காக புரிந்து கொண்டாலே போதும், குர்ஆன் எப்படி ஓத வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்திருப்பீர்கள். முதல் வரியை படிங்க. நஜீர். ஈமான் கொண்டவர்களே, தேவையின்றி கேள்விகள் கேட்காதீர்கள். இப்போ யாரை பார்த்து கூப்பிடுறான்னு கேட்டா, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மாதிரி தேவையில்லாம கேள்விகளை கேட்காதீர்கள். அந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்தையும் அப்போ யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடமே கேட்கணும் சார். ஏன் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும்? அவனை போன்று யாரும் அறிவிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். ஏன் அவனை போன்று யாரும் அறிவிக்க மாட்டார்கள்? இதோட முழு ஞானம் காரணம் அவன்தான் அதனை இறக்கினான். சிம்பிள் ஆன்சர். இந்த விஷயத்தை உலகத்துக்கு முதலில் அனுப்பியது, இறக்கியது அல்லாஹ் ஒருவன் தான். ஆகையால் அவனிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். சரியானது? சரிங்க சார். அவ்வளோ சிம்பிள் ஆன்சரை பார்த்துக்கிறது, ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவன் தான் இறக்குனா, ஆக அவன் தான் ஜவாப்தார். எல்லாத்துக்கும் அவன் தான் பதில் சொல்லணும். பெருசாக ஒன்று நான் கேள்வி கேட்டில்ல, கஷ்டமான பதில் சொல்ல தேவையில்லை. அவன் தான் இறக்குனான்ப்பா, யார்கிட்டையும் கேட்க வேண்டான்னு சொல்கிறான்ப்பா, அவ்வளோதான்ப்பா. அப்புறம் என்ன அர்த்தம்? என்னையை தவிர யார்கிட்டையும் கேட்காத. இப்போ முதல் வரிக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுதுங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அந்த குர்ஆன் உலகத்துக்கு முதலாக இறக்கப்பட்டது, நபி மூலமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். இது சொல்லப்பட்ட ஆயத்துக்கள் அனைத்தும் அவனிடம் வந்த உண்மையான ஆயத்துக்கள், எந்த மாற்றமும் கிடையாது.
இதை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய உதவிதான் தேவை தவிர அவனிடமிருந்தான் பதிலை அடைய வேண்டுமே தவிர எந்த மனிதனும் எந்த ஆயத்திற்கும் ஜிக்ரையோ ஞானத்தையோ விளக்கத்தையோ சொல்ல முடியாது. இப்போ முதல் வரியில் எல்லாமே புரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். நாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆண்டவன் சொன்ன மாதிரி செய்கிறது கிடையாது. தேவையில்லாத பேச்சும் இல்லாத விஷயத்தை நாம் பேசிக்கொண்டும் அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கணும் உட்கார்ந்து.